கிறிஸ்டியானோ ரொனால்டோ டோனி ஃபேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த போஸ்ட்கள்லாம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பார்க்கும்போது. அது இல்லாம என் நண்பர் கூட சொன்னாரு, இங்க பாத்தீங்களா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வீட்டுல வந்து டோனியோட ஜெர்சி மாட்டிருக்கதா சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாரு. அப்ப கூட சரி ஏதாச்சும் எடிட்டட் நம்ம பையனுக்கு ஏதாச்சும் வேலைகளே பார்த்து விட்டுருப்பான் என்ன நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் போய் ட்விட்டர்ல ரொனால்டோட அக்கௌண்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 15 பார்த்தோம் அப்படின்னா ரொனால்டோ ஒரு 13 செகண்ட் வீடியோ போட்டுருந்தாரு. 13 செகண்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஹோம் டூர் மாதிரி அவர் ரூம் சுத்தி காமிச்சிட்டு இருந்தா. அதுல பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோட போட்டோ இது மாதிரி அவர் சம்பந்தமான பொருட்கள்லாம் பார்த்தா அந்த வீடியோல காட்டிக்கிட்டு இருந்தாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூலையில பார்த்தோம் அப்படின்னா ஓரத்துல 7ஆம் நம்பர் போட்ட ஒரு எல்லோ கலர் ஜெர்சியானது ஃப்ரேம் பண்ணி தொங்க விடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஓ அதை பார்த்து தான் டோனியோட ஜெர்சின்னு சொல்றாங்களான்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க கூட பரவாயில்ல இப்ப அவர் அவ்வளவு பெரிய டோனி ஃபேனாப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இது ஒரு ஜெர்சி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவோட ஜெர்சினா அதுதான் கிடையாது. அது அல் நசாரோட ரொனால்டோட ஜெர்சி. அல் நசாரோட ஜெர்சி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லோவும் ப்ளூவும் கலந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ளூ வந்து கைப்பட்டையில இருக்கும், எல்லோ ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட சிஎஸ்கேவோட ஜெர்சி மாதிரியே கொஞ்சம் ஒத்து போயிருக்கும். அதனால என்னமோ தூரத்துல பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஜெர்சி மாதிரியே இருந்துச்சு. ஆனா கிறிஸ்டியானோ ரொனால்டோ கண்டிப்பா டோனி ஃபேன் கிடையாது. ஏன் அவர்கிட்ட போய் யாரோட ஃபேன்றாங்க, நான் என்னோட ஃபேன்றான்ற மாதிரி தான் சொல்லுவாரு.